எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நான் உங்களுக்காக தமிழ் டப்பிங்ல இப்ப ரீசென்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த தரமான 3 படங்கள தான் கொண்டு வந்திருக்கேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். தேர்ட் பிளேஸ்ல வீக்கெண்ட் இன் தைப்பே 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு செம பெரிய ஏஜென்ட்டா இருப்பாரு. இவரு வந்து நெறைய மிஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா முடிச்சிருப்பாரு. பட் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வீக்கெண்ட்ல நல்லா ஒரு வெக்கேஷன் மாரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்பேய்க்கு போயிருப்பாரு. பட் அங்க போனதுக்கு அப்புறமா இவர் நெறைய மிஷன்ஸ்லாம் முடிச்சிருப்பார்ல, அதுல இருந்து ஒரு சில எதிரிகள்லாம் வந்து இவர அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெக்கேஷன் மோட் வந்து இப்ப ஃபுல்லா டோட்டலா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மோடா மாறிடுச்சு. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது? நம்ம ஹீரோவ எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணாங்க? பதிலுக்கு நம்ம ஹீரோ அவங்கள எப்படியெல்லாம் ஓட ஓட விரட்டி விட்டு அடிச்சாரு? அதுதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஸ்டோரி லைனாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. நீங்க நல்ல ஒரு ஆக்ஷன் மூவிய எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த படத்த நான் உங்களுக்காக சஜெஸ்ட் பண்ணுவேன். மூவி ஃபுல்லா நல்ல ஒரு ஆக்ஷன் சீன்ஸோட செம்ம இன்ட்ரஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. நீங்க தாராளமா இந்த படத்த நம்பி பார்க்கலாம். பார்க்குற டைமுக்கு இந்த படம் உங்களுக்கு ஒர்த்தாவே இருக்கும். இந்த படம் இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. இந்த படம் உங்களுக்கு Amazon Prime Videoல அவைலபிளா இருக்கு. பார்க்கலன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பிளேஸ்ல லாக்டு 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஹைடெக்கான செம்ம லக்ஸூரியஸான ஒரு கார் ஒண்ணு இருக்கு. அந்த காருக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நல்லா வசமா மாட்டிக்கிறாரு. கார் வந்து லாக் ஆயிடுது. இப்போ இந்த கார்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரு, கடைசியில அந்த காரை விட்டு நம்ம ஹீரோ நல்லபடியா வெளியே வந்தாரா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த மாதிரியான கான்செப்ட வச்சு ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்றத இந்த படம் மூலமா பாத்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். கண்டிப்பா ஒரு தடவை நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டீசென்ட்டா மூவிய கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்கா நல்லாவே இருந்துச்சுன்னே நான் வந்து சொல்லுவேன். டெஃபினட்டா இந்த மாதிரியான கான்செப்ட் உள்ள மூவிஸ நீங்க தேடுறீங்கன்னா, கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப ரீசென்ட்டா தான் இந்த படம் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. இந்த படம் உங்களுக்கு லைன்ஸ் கேட் பிளே ஆப்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல த கிரே 2011ல ரிலீஸ் ஆயிருக்கு. IMDbல இருந்து 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. லியாம் நீசன் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஒரு குரூப் மாதிரி இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஃபிளைட் வந்து கிராஷ் ஆகி பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல விழுந்துரும். அந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரே பனி பிரதேசமா இருக்கும். அதே சமயம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஓநாய்களும் இருக்கும். இப்போ இவங்க அந்த இடத்துல எப்படி எல்லாம் சர்வை பண்ண போறாங்க, அதுதான் இந்த படத்தோட ஒரு பயங்கரமான கான்செப்டாவே பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த இடத்துல நிறைய ஓநாய்களா இருக்குல்ல, அதுங்களால நிறைய தொல்லைகள்லாம் வரும். இவங்களெல்லாம் அட்டாக் பண்ண வரும். அதுங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிக்கிற அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப த்ரில்லிங்கா படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க. இது நம்ம லியாம் நீசன் சார் நடிச்ச படம். அவரோட படங்கள் எல்லாமே செம்ம த்ரில்லிங்கா, இன்ட்ரெஸ்டிங்கா நல்ல ஆக்ஷன் பேக்கோட கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த படமும். பிளஸ் இந்த படத்துல ஆக்ஷனும் இருக்கு அண்ட் சர்வைவலையும் போட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சூப்பரான ஒரு ஆக்ஷன் சர்வைவல் த்ரில்லர் மூவி. கண்டிப்பா பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த படம் இப்ப ரீசென்ட்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. இந்த படம் உங்களுக்கு Amazon Prime Videoல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா, மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாத்துருங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 படங்களுமே இப்ப ரீசென்ட்டா தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படங்கள பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணது மட்டும் இல்லாம வீடியோவ அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல டெய்லி இதே மாதிரி டிஃபரெண்டான கேட்டகரிஸ்ல நிறைய ஹாலிவுட் மூவிஸோட ரிவ்யூஸ் நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.